அவ்வாறு வாங்கி போட்ட கடன்லாம் திரும்ப வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, தனது தனஸ்தானத்தில் தானே கெட்டு போவது. அதாவது இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் இவர்கள் நீசம். அப்போ குரு அப்படிங்கிறது அங்க புத்திரக்காரகன். இப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமான கடனை வாங்கக்கூடிய நபர்களாக இந்த தனுராசிக்காரர்கள் வருகிறார்கள். அதாவது உள்ளதுலேயே காஸ்ட்லியான ஒரு ஸ்கூலில், ஒரு காஸ்ட்லியான காலேஜில் என் குழந்தை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவது நியாயம்தான். ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம். நம்ம வருமானத்துக்கு என்ன முடியுமோ அதைத்தான் பண்ணணும். அதை விட்டுட்டு எல்லா கடனையும் வாங்கி ரொம்பவும் ஒரு பணக்கார ஸ்கூலில் தான் என் குழந்தைய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு பெரிய டாக்டர்ஸாகவும் இன்ஜினியராகவும் நாடாளும் தலைவர்களாகவும் வருகிறார்கள். நம்ம ஆசைப்படுறதுங்கிறது ஓகே தான். ஆனால் நம்மளுடைய வருமானம் என்னவோ அதற்கேற்றாறு போல் நாம் பிளான் பண்ணணும். இப்போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தலை குனிவு, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நிறைய லவ் ஃபெயிலியர், திருமண வாழ்வில் நிறைய பிரச்சனை, தொடர்புகளால் பிரச்சனை, இது எல்லாமே தனுர் ராசிக்காரர்கள் சந்திக்கிறார்கள். இடம், பூமி, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இவர்களுக்கு பிரச்சனைங்கிறது ஏற்படுகிறது. இதனால் மனக்குழப்பம் அதிகம் சந்திக்கிறாங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் தனுர் ராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கோம். இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறத வரிசையாக பார்ப்போம். ராசியாதிபதி சுகஸ்தானாதிபதி குரு. இந்த குருவுக்கு உண்டானது மஞ்சள் கலர் ப்ளஸ் ரெட்டு கலர். இந்த 2 கலர்ஸையும் இவங்க ரெகுலராக யூஸ் பண்ணணும். இந்த தனுர் ராசிக்கு மஞ்சள் புஷ்பராகமும் பவளமும் அணிவதன் மூலம் நல்ல ஒரு அபிவிருத்தியும் மேன்மையும் இந்த இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும், ஏன்னா தனகாரகன் குரு, இந்த குருவை நம்ம பலப்படுத்தினோம் அப்படின்னா நிறைய கடன் பிரச்சனைகளுக்கு இவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு. திரும்ப திரும்ப கடனில் போய் சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். இதையும் தவிர அந்த குருவின் ஒரு கடாட்சம் வரும் பொழுது ஞானம் வரும். அப்போ அந்த ஞானம் வரும்போது இவர்களுக்கு இந்த இச்சைகள், காமம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படாது. அதாவது உணர்வுகள் கட்டுப்படும். இந்த மாதிரியான ஒரு தவறான பாதை, தவறான பயணம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தெய்வீகமான வைப்ரேஷன்ஸ் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடியது சூரியன், இவர்களுக்கு பூர்வீக ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியது இந்த செவ்வாய். தொடர்ச்சியாக முருகன் சிவன் வழிபாடு